ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியமான உணவு தேடி தான் போயிட்டுருக்கோம். அதுலேயும் சிறுதானிய உணவுனா இப்போ எல்லாருமே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த சிறுதானியத்தில் சாமை சிறுதானியத்தை வச்சு தோசை, ஊத்தப்பம், அப்புறம் பணியாரம் இது மூணும் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு செய்கிறப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வெள்ளை அரிசி மாவை விட தோற்று போயிடும். இதுக்கு ஒரு கப் சாமை அரிசி எடுத்திருக்கேன். நிறைய பேர் மில்லட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் அன்பாலிஷ்டு மில்லட்டே கிடைக்கிறதில்ல. பாலிஷ் பண்ணி அது வெள்ளை கலரில் தான் வருது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எந்த சத்துமே கிடையாது. அதனால் வாங்குறப்பே பாலிஷ்டா அன்பாலிஷ்டான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கப் சாமை அரிசிக்கு அரை கப் பாசிப்பயிறு, அரை கப் கருப்பு உளுந்து தோலோடு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உளுந்து வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்து தான் இருக்குன்னா தனியாக ஊற வச்சு தோலை பிரிச்சுட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் எல்லாத்தையும் சேர்த்தே நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஒரு 6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் ஊற வச்சு நைட்டு ஒரு 10 மணிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். எவ்வளோ நம்ம அரைச்சி எடுத்தாலும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறன்னு இட்லி ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாவில் நம்ம இட்லியும் ஊற்றலாம், தோசை, ஊத்தப்பம், பணியாரம்னு எது வேணாலும் செய்யலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசைனே சொல்லலாம். காலை சாப்பாட்டுக்கு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி தோசைனே சொல்லலாம். சக்கரை நோய் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு 2 தோசை, அதோட ஒரு முட்டை, இல்லை ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் பசியே எடுக்காது. பேஷண்ட், அப்புறம் வெயிட் லாஸில் இருக்கவங்க, அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கன்னு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப சத்து நிறைஞ்ச தோசை. நம்மளால் வீட்டில் இருக்கவங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை செஞ்சு கொடுக்கணும். ஆரோக்கியமான உணவு அப்படின்னாலே டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் போக போக சாப்பிட பழகிரும். நானும் சாயந்தரம் மாவை ஊற வச்சு நைட்டு அரைச்சி நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு தோசை ஊற்றினேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுன்னு வருதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி தோசையெல்லாம் பிள்ளைங்களுக்கோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெள்ளரிசி மாவில் செய்கிற இட்லி தோசையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இது அவ்வளோ கிறிஸ்பியாக நம்ம நார்மல் வெள்ளரிசியில் செய்கிற தோசை அளவுக்கு ரொம்ப மொறுன்னு இருக்கும். நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ப்ரோட்டீனும் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால ப்ரோட்டீன் ரிச்சான தோசைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தோசைக்கு அப்புறம் பணியாரம் இதே மாவில் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பும் போட்டு வதக்கிக்கணும். பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கணும். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இந்த சாமை மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல இட்லி தோசை மாவு, அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நம்ம பணியாரம் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி டெய்லி மில்லட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். மாவரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பணியாரம், அப்புறம் தோசை, இட்லி, ஊத்தப்பம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் போர் அடிக்காது. பணியாரம் தாங்க நான் செஞ்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மல் பணியாரம் கூட ஒட்டிக்கிட்டு வெளியில் நான் கிறிஸ்பியாக வராமல் இருக்கும். பட் இந்த பணியாரத்தை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உள்ளேயும் அதே மாதிரி தாங்க நல்லா சாஃப்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. நீங்களே வீடியோவில் பாருங்களேன் எந்த அளவுக்கு உள்ள சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி சுட்டு எடுத்தாலே போதும். கொஞ்சமான ஆயில் யூஸ் பண்ணாலும் நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டான பணியாரம் நல்லாயிருக்கும். இந்த பணியாரத்தை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் இதுலேயே நான் ஊத்தப்பமும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தோசை செஞ்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி செய்யலாம். மேலே கேரட்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் தூவி கூட ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தோசை, பணியாரம், ஊத்தப்பத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு சட்னி தான் அரைச்சேன். இந்த சட்னி அரைச்சிங்க அப்படின்னா இந்த தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க வேண்டான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த சட்னி எப்படி அரைக்கலான்னு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு அளவு ஒரு பெரிய வெங்காயம்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, அதுதான் அளவு. வெங்காயம், பட்டை மிளகா, உப்பு, அப்புறம் கல்லை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா தோலோடையே கல்லை இருந்தால் பிரச்சனை இல்லை. வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம்னா 2 தக்காளி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் அரைச்சிடலாம். நல்லா வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்றி வதக்காதனால கொஞ்சம் கீழே கருகுன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய
நிறையா எண்ணெய் ஊற்றி சமைச்சோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலே போதும். அதுப்பையும் போல் சட்னி அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். இந்த தோசை, பணியாரம், அப்புறம் ஊத்தப்பம் இதுக்கு ஏற்ற ஒரு சட்னி. கண்டிப்பாக இந்த தோசை செஞ்சிங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செய்கிறீங்களோ இல்லையோ இந்த பணியாரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் பணியாரம் கூட தோற்று போயிடும்.